பரிமாண வாய்ப்பாடில் மூணாவது பயன்பாடுகளை நம்ம பார்த்துட்டு வந்தோம். அதில் ஒரு எடுத்துக்காட்டை பார்த்தோம். அந்த ஒரு எடுத்துக்காட்டில் 3 வேரியபிள்கள், அதாவது 3 இயல்பியல் அளவுகள் வர மாதிரி நம்ம பார்த்தோம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தது கொஞ்சம் கடினமானது தான், இருந்தாலும் நம்ம இந்த மாதிரி பயிற்சி எடுக்கும்போது மட்டும்தான் நம்மளால நல்ல தீர்வு கிடைக்கும். ஸோ இப்போ நம்ம பார்க்கறது 2 இயற்பியல் அளவுகளை தொடர்புபடுத்தும் போது 2 இயற்பியல் அளவுகளுடைய முடிவுகள் என்ன அப்படின்றத நம்ம இப்போ பார்க்குறோம். பாருங்க, நம்ம பார்க்கறது the frequency of vibration of a mass m suspended from a spring constant k is given by a relation of type f equal to c m x k y, where c is a dimensional constant, the value of x and y are. இப்போ நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை நான் சிம்பிளாக சுருக்கமாக சொல்கிறேனே. என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு m நிறை இருக்கக்கூடிய ஒரு சுருள்வில் மாறிலி k இருக்கக்கூடிய சுருள்வில் மாறிலியில் m நிறைய இணைக்கப்படுறாங்க. அப்படி இணைக்கப்படும் போது அது என்ன ஆகும், நம்மளுக்கு மேலும் கீழே இப்படி அதிர்வடையும். அந்த அதிர்வெண் தான் f. அப்போ அந்த அதிர்வெண்ணானது என்ன ஆகுது, நிறையோட தொடர்பு படுத்துறாங்க, சுருள்வில் மாறிலியோட தொடர்பு படுத்துறாங்க. அப்படி தொடர்பு படுத்தும் போது இங்க ஒரு மாறிலி இருக்கு பத்தியா சி, அது பரிமாணமற்ற மாறிலி. அப்ப இதை கணக்கில் எடுத்துக்க கூடாது, தேவையில்லை அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இது பரிமாணமற்ற மாறிலியாக இருக்கும்போது XY மதிப்புகள் என்ன? நான் திரும்பவும் சொல்றேன், இந்த கொடுக்கப்பட்ட சமன்பாடுல நம்ம XY மதிப்புகள் தான் என்னன்னு கண்டுபிடிக்கணும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. Fன்றது அதிர்வெண். Fன்றது என்ன? அதிர்வெண். அதிர்வெண்ணுடைய அலகு ஹெட்ஸ்ன்னு நம்ம சொல்லுவோம். ஹெட்ஸோட இன்னொரு அலகு தான் செகண்ட் இன்வர்ஸ். Mன்றது என்ன, நம்மளுக்கு நிறை, அப்போ அது கிலோகிராம். சரியா? K அப்படின்றது சுருள்வில் மாறிலி, அப்போ அதனுடைய அலகு கிலோகிராம் செகண்ட் பவர் -2. எப்படி வந்திருக்குன்றது இந்த இடத்துல விளக்கம் கொடுத்துருக்கேன். இப்போ உடனே இதெல்லாம் நம்ம மனசுக்குள்ளேயே வச்சிருக்கணும். சரியா? இல்லை வேகமா இதை டெரைவ் பண்ண தெரியணும். ஏதோ ஒன்று ஒரு நிமிடத்துக்குள்ள இதை எப்படியாவது இதை எழுதி முழுமையாக கரெக்டாக சப்ஸ்டிட் பண்ணணும். அப்போ m = 0 m power 0 l power 0 t power -1 c mோட மதிப்பு m power 1 l0 t0 whole power x. அதுக்கப்புறம் என்ன நம்மளுக்கு k ஓடது. அப்போ m power 1 l0 t power -1 y. அப்போ இந்த இடத்துல என்ன பண்ணிடுறோம், நம்மளுக்கு இந்த l0 t0 இருக்கு இல்லையா, அப்போ அந்த டேர்மே நம்மளுக்கு வேண்டாம் டைரக்டா. ஏன்னா நம்மளுக்கு m power x மட்டும் இருந்தா போதும். இங்க என்ன, நம்மளுக்கு l0 டேர்ம் வேண்டாம். 0னா 0ல பெருக்குனா 0 தான் கிடைக்க போகுது. அப்போ இந்த இடத்துல பாருங்க, m power x மற்றதெல்லாம் 0, இது m power y. சரியா? t power -y, அவ்வளவுதான். அப்போ பாருங்க, m மட்டும் இந்த இடத்துல இருக்கு, இந்த இடத்துல இருக்கு. அப்ப சேர்த்துருங்க, m power x plus y. இது என்ன, நம்மளுக்கு t power -y. அப்போ நம்மளுக்கு இந்த இடத்துல கிடைச்சது. இப்போ என்ன பண்றோம், m இங்க m, அப்போ x plus y இங்க 0, அப்போ x plus y = 0. இந்த பவரையும் இந்த பவரையும் ஒன்னா சேர்க்கணும், அதான் x plus y = 0. அடுத்து என்ன, நம்மளுக்கு l கிடையாது, விட்டுருங்க. அப்போ t என்ன, நம்மளுக்கு இங்க t இருக்கு, அப்போ -1 இங்க -y, அப்போ -y = -1. அப்போ 1 கேன்சல் ஆச்சுன்னா y = 1. இப்போ இந்த y யோட மதிப்பு எடுத்துட்டு வந்து இதுல நீங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்க அப்படின்னா x = என்ன, நம்மளுக்கு -1. அப்போ ஆன்சர் பாருங்க, நம்மளுக்கு இதுதான் நம்மளுக்கான ஆன்சர். அப்போ XY மதிப்புகள் தானே கேட்குறாங்க. x வந்து -1, y = சரியா 1. இதுதான் நம்மளுக்கு இந்த இடத்துல சொல்லியிருக்கும். புரியுதுங்களா நான் சொல்ல வர்றது? சரியா? ஸோ அடுத்து நம்ம எங்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது 3 மதிப்புகள் கண்டுபிடிக்கிறது, 2 மதிப்புகள் கண்டுபிடிக்கிறத பார்த்தோம். இப்போ நம்ம பார்க்க போறது சமன்பாடை தெரிவிக்கிறது. சரியா? அப்போ அதனால நான் ஒரு டைரக்டா நானே ஒரு கொஸ்டின் எடுத்துக்கிறேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு m நிறை இருக்கக்கூடிய ஒரு உலோக பந்தை எடுத்துக்கிட்டேன், அதை l நீளம் இருக்கக்கூடிய ஒரு கம்பியில கட்டி தொங்க விடுறேன். சரிங்களா? அப்போ அது என்ன ஆகும், அலைவுக்கு உட்படும். அப்போ எதனால அலைவுக்கு உட்படுது, புவியீர்ப்பு முடுக்கத்தினால அலைவுக்கு உட்படுது, அதுதான் g. l நீளம் இருக்கக்கூடிய கம்பியில m நிறை இருக்கக்கூடிய ஒரு உலோகம் வந்து புவியீர்ப்பு முடுக்கத்தினால முன்னும் பின்னும் அலைவுறுது. அப்போ அலைவுறும் போது இந்த LMG இதுக்கிடையான தொடர்புக்கான சமன்பாடு என்ன அப்படின்னா, அலைவு காலம் தான் கண்டுபிடிக்க போறோம். சரியா? டைம் பீரியட். ஓகேங்களா? இதுல நான் கேவோட மதிப்பு 2πன்னு எடுத்துக்கிட்டேன். ஓகே, இப்போ பாருங்க. சரியா? அலைவு காலம் = k × m power x l power y g power z. அப்போ இந்த இடத்துல என்ன சொல்றேன், டைம் தானே, அப்போ m0 l0 t power 1 k. இது நிறை தானே, அப்போ m power x. இது நீளம் தானே, அப்போ l power y. சரியா? இது புவியீர்ப்பு முடுக்கம் தானே, l t power -2 whole power z. நெக்ஸ்ட், அப்போ இந்த இடத்துல என்ன ஆயிடுச்சு, நம்மளுக்கு m power x l power y l இந்த z உள்ள கொண்டு வந்துடுறீங்க.
சரிங்களா? உங்களுக்கு ஏதாவது கன்ஃபியூஸா இருந்ததுன்னா இந்த ஸ்டெப்ல இங்க எக்ஸ்னும் இங்க ஒய்னு போட்டுட்டு அடுத்த ஸ்டெப்ல வேணா இப்படி கொண்டு வாங்க. அப்போ m பவர் x l பவர் y இந்த z உள்ள வருது. அப்போ l பவர் z t பவர் -2z. இப்போ m பவர் x LHS அப்படியே தான் வரும், இதுல மாறாது. சரிங்க, இங்க பாருங்க, இங்க ஒரு என்ன நம்மளுக்கு l இருக்கு, இங்க ஒரு l இருக்கு. அப்ப என்ன ஆகும் நம்மளுக்கு, இங்க ஒரு l இங்க ஒரு l. அப்ப l ஈக்குவல் டு l பவர் y பிளஸ் z. ஓகேங்களா? அப்ப t பவர் -2z. அப்ப இதுல இருந்து என்ன ஆயிடுச்சு பாருங்க, இங்க m இங்க m. அப்போ x ஈக்குவல் டு 0. அடுத்து இங்க l y பிளஸ் z, இங்க l பவர் 0. அப்போ y பிளஸ் z ஈக்குவல் டு 0. இங்க என்ன நம்மளுக்கு t பவர் -2z, இங்க 1 இருக்கு. அப்போ -2z ஈக்குவல் டு 1. அப்போ இந்த இடத்துல 2 கீழே போச்சுன்னா z ஈக்குவல் டு 1/2. இது எடுத்துட்டு வந்து இங்க சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா y ஈக்குவல் டு 1/2. அப்போ ஆல்ரெடி இது x 0 தான். அப்போ இந்த இடத்துல என்ன ஆயிடுச்சு, 3 மதிப்புகள் கிடைச்சிச்சு. x ஈக்குவல் 0, y பவர் 1/2, z பவர் -1/2. சரிங்களா? அப்ப x, y, z மதிப்புகளை எடுத்துட்டு போய் சரியா இந்த சமன்பாட்டில் பிரதியிடுறீங்க. அப்ப என்ன ஆகும் பாருங்க, t ஈக்குவல் டு k m பவர் 0 l பவர் 1/2 g பவர் -1/2. அப்போ இதுல பிரதியிடப்படும் போது இந்த டேர்ம் தேவையில்லை. எனிதிங் 0. இந்த இடத்துல m பவர் 0ன்றது 0, அதாவது 1. சாரி, m பவர் 0ன்றது 0 கிடையாது, என்ன நம்மளுக்கு 1. அதை விட்டுருங்க. சரிங்க, அப்ப t ஈக்குவல் டு என்ன நம்மளுக்கு இந்த இடத்துல k. அப்ப l பவர் 1/2 இந்த g பவர் 1/2 கீழே கொண்டு போயினா +1/2 மாறிடும். அடுத்து பாருங்க, k ஈக்குவல் டு l பை g ஹோல் பவர் எவ்வளவு நம்மளுக்கு 1/2ன்னு மாத்திட்டேன். அந்த ஹோல் பவர் 1/2 ரூட்னு எழுதலாம். இப்ப k ஓட மதிப்பு இந்த இடத்துல என்ன இருக்கு, 2πன்னு இருக்கு. அப்போ t ஈக்குவல் டு 2π ரூட் ஆஃப் lg வந்துருச்சா? அப்போ இந்த 3 இயற்பியல் அளவுகளை தொடர்பு படுத்தும் போது நம்மளுக்கு இந்த சமன்பாடு கிடைச்சது. சுருக்கமா இந்த கொஸ்டினை 2 விதமா நம்மளுக்கு கேட்கலாம். ஒண்ணு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தொடர்பு என்னன்னு கேட்கலாம். அப்ப இது ஒரு ஆன்சர். சரிங்களா? தொடர்பு என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா t ஈக்குவல் டு 2π ரூட் ஆஃப் lg. சரிங்களா? ஒருவேளை xyz மதிப்புகள் என்ன அப்படின்னு கேட்கலாம். அப்ப x ஈக்குவல் 0, y ஈக்குவல் 1/2, z ஈக்குவல் டு -1/2. அப்போ நம்மளுக்கு முழுமையா பரிமாணம் அப்படின்றது முடிஞ்சது. அப்போ பரிமாணத்துல முதல் பயன்பாட்டிலையும் 3வது பயன்பாட்டிலையும் தான் நம்மளுக்கு வினாக்கள் கேட்பாங்கன்னு நான் சொல்லியிருக்கேன். இந்த பகுதியை ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து பாருங்க, திரும்ப திரும்ப பாருங்க, நிறைய வினாக்களை ப்ராக்டிஸ் பண்ணுங்க. நம்ம இந்த தொடர்ந்து இந்த பிசிக்ஸ் கிளாஸ்ல நீங்க தொடர்ந்து கவனிக்கணும் அப்படின்னா நம்ம லிங்கை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, தொடர்ச்சியா கவனிங்க. தேங்க்யூ.